ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கூலி திரைப்படம் கண்டிப்பாக வந்து 1000 கோடி அடிக்கும் அப்படின்ட்டு தான் வந்து இப்போ வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து முக்கியமான நபர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கும் திரைப்படம் தான் கூலி. இன்றைக்கி வந்து அவர் பர்த்டே ஸ்பெஷலாக வந்து செம்ம பெரிய அப்டேட் வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து டீசர் அப்டேட் வரதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இப்போ வந்து படக்குழுவினர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு 1.5 மாதம் ரெஸ்ட் எடுத்த போது வந்து மற்ற நடிகர்களோட ஷூட்டிங்லாம் வந்து ஈஸியாக எடுத்து முடிச்சிட்டாங்களாம். இப்போ வந்து மொத்த படக்குழுவினர் வந்து ஜெய்ப்பூரில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் விஷயம் வந்து வந்துட்டு இருக்கு. அதாவது அமீர் கானும் வந்து இந்த திரைப்படத்தில் கேமியோ பண்ணுறாரு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சு. ஏன்னா அவரும் வந்து அந்த ஜெய்ப்பூரில் இருக்கிற ஷெடியூல் வந்து அவரும் இருந்திருக்காரு அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து லீக் ஆயிருந்துச்சு. இன்னிலேருந்து இப்போ வந்து செம்ம பெரிய அப்டேட் கிடச்சிருக்குங்க. அதாவது இந்தி வட்டாரங்களில் வந்து செம்ம பெருசாக ஒரு பேசப்பட்டுக்கிட்டாங்க. ஸோ 2.0 இந்தி ரெக்கார்டை வந்து கண்டிப்பாக அந்த கூலி வந்து முடிச்சிடும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அதற்கு முக்கியமான காரணம் வந்து அமீர் கான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அமீர் கான் வர்ற கேமியோ சீன் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்ட்டு வந்து தெரிகிறது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட இந்தி திரையுலகம் வந்து நம்மளோட அமீர் கான் வர்றதுனால வந்து ஸோ செம்ம பெரிய ஒரு வசூல் இருக்குது. ஸோ அதனால் வந்து தமிழ் திரையுலகில் கண்டிப்பாக 1000 கோடி முதல் திரைப்படமாக இருக்குது. எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இந்த மொத்த ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே கண்டென்ட் பேஸ்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு நம்மளோட இந்தியோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கண்டென்ட் அமீர் கான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமீர் கான் வந்து நம்மளோட கூலி திரைப்படத்தை வந்தால் கண்டிப்பாக இந்தியிலையும் வந்து பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இந்தி வட்டாரங்கள் வந்து பேசிக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட 1000 கோடி அடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும்